மாங்கல்ய பாக்கியம் தரும் காரடியான் நோன்பு. மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் காரடியான் நோன்பு. இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் சொல்வார்கள். திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். சாளுவ தேசத்தை ஆட்சி செய்த துயமந்தேசன் என்ற மன்னன் சத்தியவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தார். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்த நாட்டையும் கைப்பற்றினர். இதையடுத்து சத்தியவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்ரி காட்டிற்கு சென்றபொழுது சத்தியவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்தியவானை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இது பற்றி தன் தந்தையிடம் சாவித்ரி கூறியதும் மன்னன் நாரதர் மூலமாக சத்தியவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதையும் அறிந்தான். இதனால் வருத்தம் அடைந்த மன்னன் சத்தியவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினான். ஆனால் சாவித்ரி சத்தியவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்தியவானுக்கே சாவித்திரியை திருமணம் முடித்து கொடுத்தார். இதையடுத்து சத்தியவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்தியவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்ரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். ஒரு வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்தியவானின் உயிரும் பிரிந்தது. அப்பொழுது சத்தியவான் உயிரை எடுத்து செல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்தியவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்ரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்கிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்து உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திரும்பிக் கொடுக்கவே பின்பு தொடர்கிறாயா என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏது வரம் வேண்டுமோ என்று கேள் என்றார். இதன் தொடர்ச்சி அடுத்த பாகத்தில்.